என்றும் எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்குறுதியை அளித்திருக்கிறார். ஐந்தாவதாக பெண்களுக்கு அதாவது 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஆறாவதாக மகளிருக்கு இந்த இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு 25,000 ரூபாய் மானியமாக 5 லட்சம் மகளிருக்கு அந்த 25,000 ரூபாய் மானிய தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் ஆறாவதாக வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மகளிருக்கு உரிமை தொகையானது கோவலக்கு திட்டத்தின் கீழ் 2,000 ரூபாயாக மாதந்தோறும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அதிமுகவின் முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புதிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த முதற்கட்ட தேர்தல் அறிக்கையில் முக்கியமான அறிவிப்புகளாக 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாகும். ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து, மாநகரங்களில் கட்டணமில்லா பேருந்து, இலவச பேருந்து பயணத்திற்கு திட்டத்தின் மூலமாக வழிவகை செய்யப்படும். மகளிருக்கான உதவித்தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். மேலும் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் வாகனம் வாங்கும் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் தேர்தல் அறிக்கை அறிவிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார்.